மேடம், இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல மேடம். இதை குடிச்சவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. உங்க பையனுக்கு மட்டும் என்ன ஆயிட போகுது? அப்படியா? அது கொடுங்க. என்னங்க, மூலிகை தண்ணி தானே, நீங்க குடிங்க. என்னப்பா யோசிக்கிறீங்க? மூலிகை தண்ணி தானே சொன்னீங்க. இப்ப அவங்க சந்தேகப்படுறாங்கல்ல, அத வாங்கி குடிச்சு நிரூபிங்க. குடிங்கன்னு சொல்றேன்ல. டேய் சுந்தர், இவங்க முழிக்கிற மொழியே சரியில்லை. போலீஸ் போன் பண்ண உடனே போடுற மாமா. அவங்க வந்து விசாரிக்கட்டும். ஏய் ஓடாதீங்க. டேய் இது பாய்சன். முதல்ல கீழே கொட்டுங்க. ரஞ்சிதா, ரொம்ப நன்றிமா. அந்த கும்பலை பத்தி தெரியாம நானே என் பையனுக்கு அதை கொடுக்க சொல்லிட்டேன். நல்ல வேளை சரியான நேரத்துல தடுத்துட்டேன். இல்லைன்னா அதை குடிச்சிருந்தா என் பையனுக்கு திரும்பவும் முடியாம போயிருக்கும். அவனுங்களை விட்டுற கூட. ஆமா மாமா. என்னங்க ஆச்சு? தப்பிச்சு ஓடிட்டானுங்க அவனுங்க. திருட்டு ராஸ்கலுங்க. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல எப்படிதான் அந்த மாதிரி ஃப்ராட் பசங்களை அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. மாமா, ஏதோ சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பானுங்க. பிரச்சனைன்னு ஒண்ணு ஆகும்போது தானே நமக்கே தெரியுது. டேய், இவனுங்க அப்படியே விட்டுற கூடாதுடா. போய் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணும். அதான் இவனை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்களே. போய் பணத்தை செட்டில் பண்ணிட்டு அப்படியே இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டும் வந்துருவோம். சரிடா, நீ எல்லாத்தையும் எடுத்து வைங்கம்மா. சரிங்க. வித்யா, நீ போய் எடுத்து வைமா. போமா. வா, கேஷ் கட்டிட்டு. யார் கண்ணு பட்டுச்சோ இல்ல மிச்சம் இருந்த தோஷமோ, நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இனிமே இப்படி ஒரு நிலைமை உனக்கு வரவே கூடாது. எந்த பிரச்சனையும் வராம நீ நல்லா இருக்கணும்பா. உள்ளவா. அருண், உள்ள போய் படுத்துக்கோப்பா. பா, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. என்ன பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. எனக்கு தான் சரியாயிடுச்சுல. வேதா, இவன் எதுக்கு அடி போறான்னு தெரியுதா? நல்லாவே தெரியுதுங்க. நாளைக்கே வேலைக்கு போகணும் அதானடா? இந்த பாரு, அது நடக்கவே நடக்காது. 2 நாளாவது நீ ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஆபீஸ்க்கு போறத பத்தி நம்ம அப்புறமா யோசிப்போங்க. அம்மா, அருணோட டேப்லெட்ஸ் உள்ள வச்சுக்கோங்க. சரி. அண்ணி, நல்லி எலும்பு சூப்பு வச்சிருக்கேன், அருணுக்கு கொடுங்க. ஒரு நிமிஷம். முதல்ல இந்த சூப்பை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க. மேடம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமா அருண் குடிக்கட்டும். வித்யா, நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. அத்தை, சில பேர் பண்ற காரியம்லாம் எனக்கும் தான் புரியல. என்ன உனக்கு புரியல? அருணோட நல்லதுக்கு தானே ரஞ்சிதா அப்படி செஞ்சா. அதையே நீ இப்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஆளுங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கல. அந்த மூலிகை தண்ணிய அங்க இருக்க நிறைய பேஷண்ட்ஸ் குடிச்சாங்க. ஆனா யாருக்கும் எதுவும் ஆகல. அருணுக்கு மட்டும் என்ன ஆயிட போகுது? இவ ஏன் அதை மட்டும் தடுக்கணும்? அது நல்ல தண்ணியா இருந்திருந்தா ஏன் அந்த ஆளுங்க குடிக்காம ஓடணும்? அதானே. உன்னால பதில் சொல்ல முடியல. அப்போ கேள்வி கேட்காத. இந்த பாரு வித்யா, கொண்டு வந்தவங்களே குடிக்காம ஓடுறாங்கன்னா அதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு தானே அர்த்தம். இதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப மறுபடியும் அந்த விஷயத்தை கிளற. மாமா, இவ அவ்வளவு நல்லவனா மத்தவங்களே குடிக்காம தடுத்துருக்கணும்ல. அருணை மட்டும் தடுக்கிறானா, அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்க வேணாமா? ஏய்,
தெரியாதவங்க கிட்ட சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நாம தெரிஞ்சவங்கங்கிறதுனால அவ உரிமையா தடுத்தா. மா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. வித்யா போதும். இப்பதான் அருண் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்? ரஞ்சிதாவ குறை சொல்றதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்குமான்னு அலையறத விட்டுட்டு உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா அதை போய் பாருப்போ. இவ விஷயம் வரும்போது மட்டும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துப்பீங்களே, எப்போதான் நீங்களா திருந்த போறீங்களோ? அக்கா நீ அவனுக்கு சூப்பை கொடு, குடிக்கட்டும். ம் எடுத்துக்கப்பா. ரஞ்சிதா, அம்மா நீ காலையிலேயே ஹாஸ்பிட்டல் வந்ததா சுதா சொன்னா. நீ வேணா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்போ. சரிங்கம்மா. ரஞ்சிதா இரு, நீ சூப்பு குடிச்சிட்டு போ. ஐயோ இல்ல இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். வந்து உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா. வாமா வந்து உட்காரு. நீ சூப்ப குடி. நீ உட்காருமா. சூடா இருக்கா? சூடா இருக்குமா. இருப்பா, ஆற வச்சுத.